வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் த ட்ரைப். கடந்த சில வாரமாக நம்ம நிறையா சைக்கலாஜிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தனால இந்த தடவை திருப்பி நெஞ்சினக்கு சீரீஸ், மனதிற்கு இதமான இலகுவான நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பாட்காஸ்ட். மழை காலங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காலம்னு வச்சுக்கலாம், கரெக்டாக? நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மழை வந்ததுன்னா அந்த மழை கிளப்பி விடுற அந்த மண் வாசம் போல் பல நினைவுகளை நம்ம மனசுலேருந்து அது கிளறி விட்டுட்டு போயிடும். சின்ன சின்ன வயசில் நம்ம பண்ண விஷயங்கள், ரீசண்டாக மழையில் நடந்த விஷயங்கள், எந்தெந்த ஞாபகங்கள் நம்ம மனசில் நம்ம பொட்டிக்குள்ளே அழகாக பூட்டி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே இந்த மழை வந்து அழகாக திறந்து விட்டுட்டு போயிடும். உட்காந்து யோசித்து பார்த்தோன்னா நம்மளுடைய சின்ன வயசில் முதல் மழை அது எப்போ நடந்தது அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா அது ஒரு விடுமுறை நாளாக இருந்திருக்கலாம். அன்றைக்கி தான் நீங்கள் முதல்ல அந்த காகித கப்பலை வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம். இல்லை யாராவது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம். பின்னாடி ஒரு வானொலியில் நல்ல ஒரு பாடல் ஓடி இருந்திருக்கலாம். அம்மா பஜ்ஜி ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கலாம். இது மாதிரி நிறைய நினைவுகளோட அந்த மழை நாள், அந்த முதல் மழை அனுபவம் நமக்கு ஆரம்பமாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகிட்டு டீனேஜ் அது மாதிரியெல்லாம் வரும்பொழுது ஸ்கூல் டேஸில் ரெயின் கோட்டு ஒன்று வச்சுருந்துருப்போம், இல்லை கொடை ஒன்று வச்சுருந்துருப்போம். மழையில் போயிருக்கும்போது அது சம்பிரதாயத்துக்கு அதை எடுத்துகிட்டு போனாலும் அங்கே இங்கே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நனைவோம். வீட்டுக்கு வந்து அதோட சுட காஃபியோ டீயோ போட்டு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் பஜ்ஜி போண்டானா கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் வச்சு உட்காந்துட்டு சாப்பிடும்பொழுது அந்த மழை வச்சு அந்த மழை தொடர்ச்சியாக நிறைய கதைகளை நம்ம பேசிகிட்டே இருப்போம். அப்புறம் காலேஜ் வரும், வேலை வரும். வேலை சமயங்களில் நிறையா சிட்டி பஸ்ஸில் மழையில் ஓடி போய் ஏறுறது, அந்த கசகசன்னு இருந்தாலும் அந்த மழை கொடுக்குற அந்த சின்ன சில்லிப்பு அது எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். இல்லை இன்னும் கொஞ்சம் வசதியாக போயிருந்ததுன்னா அந்த கேஃபிட்டேரியாவில் உட்காந்து காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, அப்படியே வெயிட் பண்ணி பார்க்குறது, மழையை ஒரு சாக்காக வச்சுட்டு சீட்டுக்கு போகாமல் ரொம்ப நேரம் கேஃபிட்டேரியாவில் உட்காந்துருக்கிறது, அது மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். மழை, பௌர்ணமி நிலா, இல்லை 3ஆம் பிறை நிலா, சூரியோதயம், முதல்ல அந்த செடியில் பூக்கிற பூ, அது மாதிரி நிறைய விஷயங்கள் கவித்துவமாக அழகழகாக நமக்குள்ளே ஞாபகங்களை விதைச்சிட்டே இருக்கும். என்னுடைய மழை ஞாபகம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, சின்ன வயசில் நான் வளர்ந்து வந்த அந்த அழகான கிராமத்தில் ஒரு நாள் மழை பெஞ்சது. அப்போ எங்கள் அப்பா ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஊரில் இல்லைன்னா எனக்கு அப்பா ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். ஸோ அவரோட சட்டையை போட்டுப்பேன். அந்த சட்டையை போட்டுட்டு நான் சுற்றிட்டு இருந்தேன். மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்சது. அந்த ரோடில் ஒரு ஈக்காக்கா இருக்காது. ஆனால் அந்த ரோட்டில் மழை பெஞ்ச உடனே நல்லா புதுசாக தார் போட்ட மாதிரி நல்லா கருப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த ரோடே. வெளியில் வந்து பார்த்தோம். அப்போ எங்கள் அக்காங்கெல்லாம் சேர்ந்து காகித கப்பல் செய்ய ஆரம்பித்தாங்க. எனக்கு செய்ய கற்றுக் கொடுத்தாங்க. அப்பாவோட சட்டையை போட்டுகிட்டே அந்த காகித கப்பலை குட்டி குட்டியாக எடுத்துக்கொண்டு போய் அந்த ஓடுற தண்ணியில் விடுறேன். அந்த ஓடுற தண்ணியில் விடுறதுக்கும் ஒரு நேக்கு தேவைப்பட்டது. ஒழுங்காக விடலைன்னா கப்பல் மூழ்கி போயிடும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா உட்காந்து நாங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் என்னுடைய முதல் மழை ஞாபகம். அதுக்கடுத்த நல்ல ஞாபகம் இருக்கிற மழை ஞாபகம் அப்படின்னு யோசித்தோன்னா, எங்கள் அக்காங்கெல்லாம் ஸ்கூல் முடித்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ட்ரெயினில் தான் வருவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு நடந்து வரணும். மழை நல்லா ஆரம்பிச்சிருச்சு. நான் முதலே ஸ்கூல் பஸ்ஸில் வந்து வீட்டுக்கு சேர்ந்துட்டேன். அம்மா என் கையில் 2 கொடையை கொடுத்து, அக்காங்க மழையில் நனைஞ்சிருவாங்க, பத்திரமா கூட்டிகிட்டு வா அப்படின்னாங்க. நானும் போய் நல்லா மழையில் அக்காங்க கிட்டே கொண்டு போய் கொடையை கொடுத்தேன். என்னோடய பெரிய அக்கா அந்த கொடையை வாங்கிக்கிட்டாங்க, என்னையும் தூக்கிக்கிட்டாங்க. சின்னக்கா பெரியக்காவோட பேகு, அவங்க பேகு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் அந்த 2 கொடையில் அழகாக அந்த தார் ரோட்டில், நீளமான அந்த ரோட்டில் நடந்து வரும்பொழுது எனக்கு ஒரே குளிர். எங்கள் அக்கா நல்லா என்னை இறுக்கமாக பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வராங்க. வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொட்டகை போட்டிருந்துருப்போம். நல்ல மழை. அம்மா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிள்ளைங்க வந்தவுடனே அதுங்களுக்கு துடைக்கிறதுக்கு துண்டெல்லாம் கொடுத்து சூடாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கொட்டைக்குள்ளே நுழைஞ்சு முடிக்கிறோம். அந்த மழையோட வீரியம் தாங்காமல் அந்த கொட்டகை அப்படியே டப்புன்னு இறங்கிடுச்சு. ஒரு 4-5 செகண்டு நாங்கள் தள்ளி வந்திருந்தோன்னா எங்கள் தலைமையில் தான் விழுந்திருக்கோம். அது எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. அப்படியே பயந்து போயிட்டு அப்படியே நடுங்கிட்டு நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நுழையிறோம். அதுக்கப்புறம் வேகமாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றி தலையெல்லாம் துவட்டி அம்மா சுட காஃபியோ டீயோ ஹார்லிக்ஸோ அந்த டைமில் என்னவோ அதை ஒன்று சூடாக கொடுத்து எங்களெல்லாம் ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சாங்க. அந்த கொட்டகை எங்கள் தலையில் விழுந்துருச்சு, போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை அதுக்கப்புறம் அந்த சில வாரங்களுக்கு அந்த கதையாக நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி நல்லா பொழுதுபோக்கிட்டு இருந்தோம். சுமார் ஒரு 20 வருஷம் கழித்து அடுத்த ஒரு மழை ஞாபகம். இங்கே யூஎஸில் எனக்கு 2 தோழிகள், 3 பேரும் சேர்ந்து இந்த 5 கிலோமீட்டர் ரன்னு, 10 கிலோமீட்டர் ரன்னுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதில் 5 கிலோமீட்டர் ரன் தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் ஆனால் எங்கள் 3 பேருக்கும் ரொம்ப ஆர்வக்கோளாறு ஜாஸ்தி. மழை வருதுன்னு வெதரில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் கேட்காம, இல்லை அடாது பெய்தாலும் விடாது நம்ம அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 2.5 மைல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அழகான ஏரி, அந்த ஏரியை சுற்றின பார்க்கில் தான் நாங்கள் அந்த ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு 3 பேரும் கிளம்பி போனோம். பாதி தூரம் கூட நடந்திருக்க மாட்டோம். அப்படியே மூச்சு பிடிச்சின்னு கொஞ்சம் நடக்கிறோம், கொஞ்சம் ஓடுறோம். நல்லா இடியும் மின்னலமாக வந்துகிட்டே இருக்குது.
நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாதி தூரத்துலேயே. அந்த மழையில் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. பாதி தூரத்தில் இப்படி திரும்பி வந்தாலும் அதே டிஸ்டன்ஸ் தான், அந்த லூப்பை முடித்தாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஒதுங்கிறதுக்கு அவ்வளோ மரம் இருந்தாலும் அப்படி அடித்து நொறுக்கி ஊற்றுற அந்த மழையில் எங்கே ஒதுங்கினாலும் நாங்கள் நனையாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த மழையிலே நாங்கள் ஜாலியாக நடக்கிறோம், ஓடுறோம், எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கோம். ரொம்ப சலிப்பாக இருக்கும் பொழுது ஒரு ஓரமாக நின்றுட்டு மழையில் ஆசுவாசப்படுத்திட்டு ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு அந்த மரத்தை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்குது, வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நல்ல ஃப்ளாஷ் ஃப்ளட் வார்னிங் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எதையுமே யோசிக்கல. அந்த 3 பேர், அந்த நேரத்தில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சோம். அம்மாவாவோ மனைவியாவோ மகளாவோ எங்களுக்கு தெரியல. நாங்கள் 3 பேர் நல்ல தோழிகள், எங்களுடைய வாழ்க்கையில் பெஸ்ட்டு டைமை நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே சந்தோஷம், ஒரே சிரிப்பு, குடுக்குன்னு ஓடணும். அதை முடித்து அப்படியே இருண்டுகிட்டே வருது. முடித்து பார்க்கிங் லாட் வரையும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். பார்க்கிங் லாட் தான் வந்துட்டோமே, அவங்க வண்டியில் ஏறி போகலாம்ல. ஆனாலும் அந்த வேலையை நாங்கள் செய்யலை. அங்கேயே சேர்ந்துட்டு அந்த ரேவதி மழையில் ஆடுவாங்கள்ல, அது மாதிரி கையை 3 பேரும் கொடுத்துட்டு குதிக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை முடிச்சுட்டு அவ்வளோதான், அந்த சந்தோஷம் அதோட முடிய போகுது இல்லையா. திருப்பி வீட்டுக்கு போனால் அவங்கவுங்க மனைவியாகணும், அவங்கவுங்க தாயாகணும், அவங்களோட வேலைகளை செய்யணும். அந்த ரியாலிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, சரி ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது, இந்த க்ஷணம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அவங்கவுங்க காரில் ஏறி போயிட்டோம். இன்றைக்கு வரையும் எங்கே மழை பெஞ்சாலும் இந்த நினைவுகள்னால் எனக்கு வந்துகிட்டே போவோம். இந்த கடைசியாக சொன்ன நினைவு எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த 3 பேரில் நான் ஒரு ஆள், இன்னொருத்தவங்க ஊர் மாறி போயிட்டாங்க. கடைசியாக அந்த 3வது ஆள் உலகமே மாறி போயிட்டாங்க. மீண்டும் நினச்சாலும் இன்னொரு இடத்துல சேர்ந்து அதே மாதிரி ஒரு ஞாபகத்தை எங்களால் உருவாக்க முடியும்னா அது கண்டிப்பாக முடியாது. ஆனால் அந்த ஒரு நாள் இரவு, அந்த ஒரு மாலையில் நாங்கள் கொண்டாடின அந்த சந்தோஷம், அந்த கொண்டாடின அந்த நட்பு மீதி இருக்க எங்கள் 2 பேரோட மனசில் எப்பயுமே சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கும். எப்போ யோசித்து பார்த்தாலும் அந்த சின்ன புன்சிரிப்பு எங்கள் முகத்தில் அதை கொடுத்துட்டே இருக்கும். இது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய நினைவுகள் மழை கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கூட அந்த ஞாபகங்களை நீங்கள் பகிர்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த நினைவுகள் எல்லாத்தையும் மீண்டும் அசை போடுங்க. ஒரு சின்ன கப் காஃபியோ ஒரு டீயோ எடுத்துகிட்டு வாசல்லையோ தோட்டத்துலேயோ அழகாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு பொறுமையாக யோசித்து அதை ரசிக்கும் பொழுது உங்களை மீறி அந்த அழகான புன்சிரிப்பு உங்கள் முகத்துலேயும் தவழும். மீண்டும் ஒரு நல்ல பாட்காஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வைப் வித் ட்ரைப்.